ஈரோடு மேற்கு சோலார் பகுதியில் உள்ள திமுக நிர்வாகி அலுவலகத்தில் கட்டுக்கட்டாக பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். ரமேஷ், வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கம் பத்மநாபன். ஈரோடு மேற்கு தொகுதியில் தேர்தல் களம் சூடுபடுத்திய நிலையில் வாக்காளர்களுக்கு விநியோகம் செய்யப்பட பெரும்பாலான பணம் பதுக்கப்பட்டுள்ள புகார் எழுந்துள்ளது. ஈரோடு சோலார் பகுதியில் அமைந்துள்ள திமுக முக்கிய நிர்வாகி ஒரு அலுவலகத்தில் பொதுமக்கள் அளித்த ரகசிய தகவலின் அடிப்படையில் தேர்தல் பறக்கும் படையினரும் வருமான வரித்துறை அதிகாரிகளும் திடீரென சோதனை வருகின்றனர். இந்த சோதனையின் போது அலுவலகத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த கட்டுக்கட்டாக ரொக்க பணம் கைப்பற்றப்பட்டது. கைப்பற்ற பணத்தின் மொத்த மதிப்பு குறித்து அதிகாரி இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை என்றாலும் அது பல லட்சங்களை தாண்டும் என கூறப்படுகிறது. சோதனை முடிந்து வருமான வரித்துறை அதிகாரிகள் மற்றும் தேர்தல் அதிகாரிகள் பணத்துடன் வெளியேற முயன்ற போது அந்த பகுதிக்கு அங்கு தகவல் இருந்த அதிமுக மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் போன்ற அதிகாரிகளை வாகனங்களை தூண்டுகொண்டது. கைப்பற்ற பணத்தை முழு விவரத்தையும் அதிகாரிகள் வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்று முழக்கங்களை எழுப்பினர். அதிகாரிகளின் முறையாக பதிலளிக்காது கண்டித்து சோலார் பிரதான சாலையில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டது. இதனால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது மற்றும் தற்போது அந்த இடம் போர்க்களம் போல காட்சியளிக்கிறது. மேலும் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வர ஈரோடு மாவட்ட காவல்துறை உயர் அதிகாரிகள் தலைமையிலான கூடுதல் போலீசார் சம்பவ இடத்திற்கு இறந்து வந்தனர். போராட்டக்காரர்களை கலைக்க பேச்சுவார்த்தை நடத்தினர். இருப்பினும் தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் அதிமுக உரிய நடவடிக்கை எடுக்கும் வரை கலந்து செல்ல மாட்டோம் என்பதில் உறுதியாக இருப்பதால் அங்கு பலத்தையும் நீடிக்கிறது. இந்த சமயம் ஈரோடு தேர்தல் களத்தில் பெரும் அரசியல் திருப்பங்கள் ஏற்படுத்தது. கைப்பற்ற பணத்தை பின்னணி மற்றும் அடுத்த நடவடிக்கை குறித்து தேர்தல் ஆணையத்தில் அறிக்கை மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். காட்சிகளோடு விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். பணம் வச்சிருக்குன்னு சொல்றாங்க. இப்ப போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. நான் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. இங்க எப்படி